இளைஞர் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதாவிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இன்று விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வக மாளிகையில் இன்று நடந்து வருகிறது. 3 நாட்களாக இதில் முதல் நாள் விசாரணையில் திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமார், திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி நகை தொலைந்து போனது தொடர்பான பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்களை, மேலும் காவல் நிலையம் மற்றும் கோவில் சிசிடி டிவிஆர் ஆகியவற்றை நீதிபதியிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சதீஸ்வரன், மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில் இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலர், உதவி பொறியாளர் பெரியசாமி மற்றும் உதவி ஆணையருக்கு ஓட்டுநராக இருந்த கார்த்திக் வேல், அஜித்குமாரோடு தனிப்படை காவல்துறையினர் என ஏராளமானோர் முதல் நாள் விசாரணை செய்யப்பட்டது. 2வது நாளான நேற்று முக்கிய சாட்சியான காவலரால் அஜித்குமாரை தாக்கிய போது வீடியோ எடுத்த கோவில் ஊழியர் சதீஸ்வரன் மற்றும் அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் மற்றும் சித்தி ரம்யா, கீர்த்தி ஆகியோர் நீதிபதி ஜான் சுந்தர்லால் முன் ஆஜராகி விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3வது நாளான இன்று விசாரணையை தொடங்கியதும் திருப்புவனம் அஜித்குமார் தாக்கப்பட்டு முதல் கட்ட திருப்புவனம் மருத்துவமனை கொண்டு சென்று சோதனை செய்த கார்த்திகேயன் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ் கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.